மாசற்ற மகர ராசி மகர லக்ன நேயர்களே, நீங்க மறக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? ரொம்ப ரிசர்வா இருக்கிற மாதிரி காட்டிக்குவீங்க. ஆனா எதையும் தீர ஆராய்ச்சி பார்க்காம மற்றவங்களுக்கு போது உதவி செய்ய போயிடுவீங்க. அமைதியா இருப்பீங்க. ஆனா நீங்க அமைதியானவரா? சரியான பிடிவாதக்காரர் நீங்க. ஆனா பார்க்க அப்படியே அமைதியா இருப்பீங்க. சங்கோஜப்பட்டுக்குவீங்க. அந்த சங்கோஜப்படுற குணத்தையும் பிடிவாத குணத்தையும் ஆராய்ச்சி பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணத்தையும் நீங்க அறவே மறந்துடணும். உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கத்துக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? ரொம்ப சிறப்பானது. இவர் மாதிரி வாழணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு உதாரணமா வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. கடமைன்னா அது மகரம் தான். வானமண்டலத்துல 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கடமை எதுவும் செய்யாம சும்மா காலத்தை ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியான முடிவு, உறுதியான எண்ணம். கடமையை செய்யணும். தன்னம்பிக்கை, அபரிமிதமான தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, குறிப்பா பரோபகார சிந்தனை. இதே ஒண்ணு இந்த சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும். யாரோ ஒருத்தருக்கு உதவணும், நம்ம வாழ்க்கை ஒரு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற பரோபகாரமான செயல்படுறது. அதே மாதிரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் துன்பம் உங்களை தேடி தேடி வரும், துரத்தி துரத்தி அடிக்கும். மகரத்துக்கே உண்டானது. ஆனா அப்ப கூட நிதானத்தை எப்பவுமே இழக்க மாட்டீங்க. அதனால அது எவ்வளவு நாள் தாங்குவீங்க. அது நிதானத்தை மட்டும் இழக்க மாட்டீங்க, பதட்டமும் பட மாட்டீங்க. ஆனா அதே சனியோட ராசி கும்ப ராசி சில நேரத்தை பதட்டப்பட்டுரும், நிதானத்தை இழந்துரும். ஆனா நீங்க நிதானத்தை இழக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கணும். மத்தவங்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய குணங்கள் என்ன? நீ என்னதான் பரோபகார சிந்தனை இருந்தாலும் உங்ககிட்ட பிடிவாத குணம் இருக்கும். அப்படிங்கிறதுனால மத்தவங்க அபிப்பிராயத்தை சரியா கேட்டுக்க மாட்டீங்க. மத்தவங்க அபிப்பிராயத்தை கேட்டு நடக்கணும். மற்றவங்கள ஆலோசனை கேட்க நீங்க பழகிக்கணும். எதையும் நல்ல ஆராய்ச்சி பார்க்காம ஆராய்ச்சி பார்த்து தான் நல்லதை எடுத்துக்கணும். எதையும் நல்லா ஆராய்ந்து பார்த்து நல்லதை எடுத்துக்கணும். இதை நீங்க கத்துக்கணும். நாம ஒருத்தர் இந்த இடத்துல விட்டு கொடுத்தா பல பேருக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சரியான நேரத்துல விட்டு கொடுத்து போக தெரியணும். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும்.